எல்லாருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அதாவது 5/4/2026 அன்னைக்கு என்னோட பிறந்தநாள். ஜென்ரலாக பிறந்தநாள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கேக்கு வெட்டுவோம், புது துணி போடுவோம், அப்புறம் கோயிலுக்கு போவோம், அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். முடிஞ்சால் அப்புறம் இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாவது நம்ம சாப்பாடோ அன்னதானமோ மாதிரி பண்ணுவோம். இதுதான். ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவும் நாங்கள் அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணதும் கிடையாது. ஆனால் இந்த வருஷம் புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார் என் பிறந்தநாள் முடிஞ்ச அடுத்த நாள் 6/4/2026 அன்னைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். என்னென்னா, நம்மாழ்வார் ஐயா அவர்களோட 88வது பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம வானகத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அதாவது நம்மாழ்வார் ஐயாவோட சுற்றுச்சூழல் அறக்கட்டளை வானகம், அதாவது கரூர் மாவட்டம் கடவூரில் இது இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தார். அன்னைக்கு நம்மாழ்வார் ஐயாவோட பிறந்தநாளை முன்னிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் எல்லாருக்கும் இலவசமாக அங்கே பார்க்குறதுக்கும் நம்ம விவசாயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஆனால் எல்லாமே அங்கே இலவசமாக பண்ணுறதான்னு சொல்லி எல்லாரையும் யார் வேணால் வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என் வீட்டுக்கார் வித்தியாசமாக புதுசாக உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போயினார். இப்போ பார்க்குறது நம்மாழ்வார் ஐயாவை அந்த இடத்துல தான் வச்சு இறந்ததுக்கப்புறம் அங்கே தான் அவர் ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது நம்மாழ்வார் ஐயாவோடைய குடில். ஜென்ரலாக ஒரு கரண்ட் இல்லைன்னா கூட நம்மளால் இருக்க முடியாது. குறைஞ்சது ஒரு லைட்டாவது ஒரு ஃபேனாவது நம்ம வீட்டில் ஓடணும். அங்கே பாருங்கள், எதுவுமே கிடையாது. அவர் தங்கியிருந்த அந்த வீடு அவ்வளோ எளிமையாக இருந்துச்சு. செங்கக்கல்லும் மண்ணும் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த ஜன்னலுக்கு அவன் மாட்டு வண்டியோட அந்த சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரத்தில் வச்சுருக்கு. அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு அந்த இடம். சுற்றி அவ்வளோ அருமை. அந்த கல்லை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்லா க்ராஸாக வச்சு, எதுவுமே சிமெண்ட்டு கிடையாது, எல்லாமே மண்ணு தான். மண்ணை வச்சு கட்டினது ஓட்டு வீடு. அவர் அந்த இடத்துல அவ்வளோ எளிமையாக இருந்தாராமா. இந்த இடத்துல நம்மளாம் நினச்சி பார்க்குறோம், எப்படிடா நம்மளால் இருக்க முடியும், ஒரு கரண்ட் இல்லைனா கூட இப்போ இருக்கிறதுக்கு நம்மளால் இருந்திருக்க முடியாது. ஒரு சின்ன கரண்ட்டு, ஒரு சின்ன ஃபேன் கூட இல்லாத அந்த ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்திருக்காரு. எங்களால் நம்பவே முடியல. ஏகப்பட்ட பேர் அன்னைக்கு ஐயாவை கும்பிட்டுட்டு போனாங்க அவரை. அன்னைக்கு அவரோட 88வது பிறந்த நாள். அதேமாதிரி நாங்களும் அங்கே போயிருந்தோம். போய் அவரோட இருந்த அந்த குடில் அதை பார்த்தோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவ்வளோ கூலிங் உள்ளே போகிறப்பே அங்கே ஐயாவோட ஃபோட்டோ, அவர் வாங்கின மெடல்களாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அவரோட புத்தகங்கள். ஐயா என்ன இவ்வளோ புத்தகங்கள் வச்சுருக்காரு. தமிழ், ஆங்கிலம், பிற மொழிகள் புத்தகங்களும் அங்கே இருக்குது. எங்களுக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இனிமேல் ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கோன்னு மட்டும் நாங்கள் நினச்சோம். பண்ணனால மட்டும்தான் எங்களால் அங்கே போக முடிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள், ஏகப்பட்ட பேர். அங்கே வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாமே அங்கே வானகத்தில் இயற்கையாக செய்யப்பட்டது. எந்த ஒரு செயற்கை உரங்களும் இல்லாமல் இயற்கையில் செய்யப்பட்ட பூக்களும் காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நம்ம ஐயாவுக்கு வச்சு படைச்சாங்க. நானும் என் கணவரும் என் குழந்தைகளும் போய் ஐயாவை தொட்டு வணங்கி கும்பிட்டுட்டு வந்தோம். ஒரு செகண்ட் எங்களுக்கு அழுக தாங்கலை, ஏன்னு தெரியல. இந்த மாதிரி மனுஷன் இப்படிலாம் ஒருத்தரால் இருக்க முடியுமான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயா இல்லாததுக்கப்புறமும் அந்த வானகத்தை அங்கே இருக்கிற அறக்கட்டளையில் இருக்கிற எல்லாரும் அவ்வளோ இதாக பார்த்துக்கிறாங்க. ரொம்பவே நாங்கள் பாக்கியம் பண்ண தான் நினைக்கிறோம் அங்கே போனதை. அவர் வாங்கின அந்த சர்டிஃபிகேட்டும் மெடலும்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. ரொம்பவே ஆச்சரியமாக போச்சு. இன்றைக்கி அங்கே என்ன நடந்துச்சுன்னா, இயற்கை விவசாயம் பண்ணுறதை பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஏகப்பட்ட விருதுகள், நம்மாழ்வார் ஐயாவோட விருதுகள்னு சொல்லி இளம் விவசாயிகளாக இருக்கட்டும், இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நிறைய பெண்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறையா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களா நிறைய சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பண்ணணும். முதல்ல அதை துவங்குறப்ப ஒரு அழகான பாட்டோட ஆரம்பிச்சாங்க. மழைய நம்பி ஏலேலோ மண் இருக்குது ஐலசா, மழைய நம்பி ஏலேலோ மண் இருக்குது
மண்ண நம்பி ஏலேலோ விதை இருக்குது ஐலசா. விதைய நம்பி ஏலேலோ செடி இருக்குது ஐலசா. செடிய நம்பி ஏலேலோ மரம் இருக்குது ஐலசா. மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்குது ஐலசா. மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்குது ஐலசா. குடும்பம் இன்னைக்கு எங்க அம்மா இது மாதிரி ஏதாவது நிகழ்ச்சினா என் ட்ரெஸ் உள்பட துவச்சு போட்டு தம்பி போயிட்டு வாங்க, போய் கலந்துட்டு வாங்க, அதை செஞ்சுட்டு வாங்க. எங்க வீட்டுல அடிக்கடி இதே மாதிரி மாதம் ஒரு கூட்டம் நாங்க நடத்துவோம். ஒரு கூட்டத்தை போய் எங்க அம்மா முழுசா இருப்பாங்க என் கூட. அங்க சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து சாப்பாடு பரிமாறுல இருந்து. என்னுடைய மனைவி அதை விட எனக்கு ஆப்போசிட்டா எனக்கு கல்யாணம் பண்ணி வந்தவங்க. வரும்பொழுது அவ அலோபதி டாக்டர், ஆக்சுவலா நர்சிங். அவ எனக்கு அப்படி ஆப்போசிட். தலைவலிக்குதுன்னா மெடிசன், எது எடுத்தாலும் ஊசி மருந்து மாத்திரை, அவளுக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆனா இன்னைக்கு மணப்பாறையில தாத்தா பாட்டி சிறுதானிய உணவு கடைன்னு ஒரு அழகான ஒரு உணவகத்தை நான் நடத்திட்டு வரோம். அதை முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்து நடத்துறது என் மனைவி. என்னோட ஒய்ஃப் தான் முழுமையா இருந்து அதை பார்த்துக்கிறா. எங்க வேணாலும் தைரியமா என்னால பயணிக்க முடியுது. அது காரணம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், உணவும் நம்மளுடைய உணர்வும் ரொம்ப நெருங்கியது. உங்களுடைய உணவு என்னவோ அதுதான் உங்களுடைய உணர்வு. நான் கண்கூடாக என்னோட வாழ்வியல்ல பார்த்த விஷயம், எதை நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவு தான் உங்களுடைய உணர்வாக மாறுகின்றது. இப்படியான ஒரு வாழ்வியலை உங்கள் மத்தியில நீங்க உங்களோட வாழ்வியலை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை அழகா இருக்கும். அதுக்கெல்லாம் நாங்க எல்லாம் உதாரணம். கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயம், இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. ஆனா படிச்ச துறையெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் தொடர்பானதே கிடையாது. எல்லாமே வேற வேற மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஒருத்தர் இன்ஜினியர், இன்னொருத்தர் ஒருத்தர் மட்டும் ஜுவாலஜி முடிச்சிருக்கிறாரு. அவர் கொஞ்சம் நெருங்கினவர் அனிமல்ஸோட. ஆனா இருந்தாலும் ஏன் நாங்க அந்த துறைகள்லாம் படிச்சுட்டு MBA முடிச்சிருக்கிறோம். எல்லாருமே நாங்க 26 பேர் இருக்கோம் எங்க டீம்ல. ஆக்சுவலா நிறைய பேர் எல்லாரும் இந்த முக்கியமா விழா குழுவினர் வந்துட்டாங்கன்னா ஒரு எக்ஸஸ் கேட்டு ஆரம்பிக்கலான் இருந்து அவங்க வரல. எங்கேயாவது இருந்தீங்கன்னா அண்ணா கேட்டுக்காங்க. நிச்சயமா எங்களால காலையில நேரத்துக்கு வர முடியல. இன்னைக்கு எங்களுக்கு நைட்டு ஒரு நிகழ்ச்சி இருந்தது. இவங்க எல்லாம் மேடைகள்ல நிறைய ராஜபாட் போடக்கூடிய கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடிய நடிகர்கள். இன்னைக்கு நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய முருகன் வள்ளி திருமண நாடகமா இருக்கட்டும், காத்தவராயனா இருக்கட்டும், இல்ல மதுரை பாண்டிமணி, பொன்னர் சங்கர், இது போன்ற எத்தனை பெரிய நாடகங்களா இருந்தாலும் அந்த நாடகங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களா சொல்லக்கூடிய ராஜபாட்ல இருந்து எல்லா இதுமே பண்ணக்கூடிய கலைஞர்கள் எங்களுடைய குழுல இருக்கிறாங்க. நைட்டு ஒரு நாடகம், காலையில கிளம்பும் போது மழை வந்துருச்சு. அங்கிருந்து வர்றதுக்கு 2-3 பேர் லேட்டு. அப்ப அவங்கள விட்டுட்டு எங்களால வர முடியாது. தொடர்ச்சி எங்களுக்கு நிகழ்ச்சி. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட பதிய வைக்க விரும்புறேன். ஒரு விவசாயி பொழுதுனிக்கு வேலை செஞ்சுட்டு ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால நைட்டு தூக்கம் முழிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் காலையில நீங்க போய் வேலை செய்யும் பொழுது உங்களுடைய அந்த மனசும் அந்த தூக்கம் இருக்கிற அந்த சோர்வும் உங்களை ஒரு நிமிஷம் உற்சாகப்படுத்திடும். எங்கன்னா அந்த வயல்ல வேலை செய்யும் பொழுது அந்த வயல்ல விளையிற செடிகளையும் பயிர்களையும் பார்க்கிறப்பவே இதுக்கு நம்ம கண்டிப்பா இன்னைக்கு தண்ணி கொடுத்தே ஆகணும், இது இன்னைக்கு நமக்கு இது செஞ்சாதான் இன்னைக்கு முடியும். அந்த தூக்கத்தெல்லாம் மறந்துட்டு வேலை செய்வோம். அதே மாதிரி இந்த கலைஞர்கள் இருக்கோம் பாத்தீங்களா, அது நீங்க யாரும் இங்க நின்று எத்தனை பேர் இதுல பங்கேற்றிருக்கீங்கன்னு தெரியல. நாங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். உங்கள்ட்ட நாங்க அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். எத்தனை இரவுகள் நாங்க கண்ணு முழிச்சு நிகழ்ச்சி பண்ணிட்டு திருப்பி காலையில ஒரு நிகழ்ச்சினாலும் எப்படி ஒரு விவசாயி தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற கவலையையும் சோர்வையும் தூக்கி போட்டுட்டு அந்த விவசாய வேலையில தன்னோட பணியை செஞ்சாதான் அந்த பயிர் வளருங்கிற ஒரு அக்கறையோட இருப்பாரோ, அதே மாதிரி நாங்களும் ராத்திரி ஃபுல்லா தூங்காட்டியும் காலையில எந்திரிச்சு மேடைக்கு வந்த உடனே என்ன கதாபாத்திரமோ அவன் சிரிச்சுதான் அவனாலும் இந்த தூக்கத்தை மறக்கணும், சோகத்தை மறக்கணும். இந்த முகத்தை சிரிச்சுக்கிட்டு உங்க முன்னாடி கலை மூலமா எங்களை காமிக்கிற விதத்துக்கு நாங்க படுற கஷ்டமும் வழியும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல எத்தனை இடர்பாடுகள், எத்தனை பயணங்கள், எத்தனை இழப்புகள். 3 நாளைக்கு முன்னாடி எங்க கூட பயணிச்ச ஒரு சின்ன பையன் குளத்துல இருந்து இறந்து போயிட்டான், கீரனூர் பக்கத்துல. அன்னைக்கு நைட்டு ஒரு நிகழ்ச்சி. 3 மணி வரையிலும் குளத்துக்குள்ள தேடி தேடி அவனை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. கொண்டு ஆள் முடிஞ்சு போயிட்டான். முடிஞ்சு நைட்டு நிகழ்ச்சி.
அவன் செத்து போயிட்டான்னு இங்க அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறதா, நைட்டு போய் அந்த நிகழ்ச்சியை பண்றதா? என்னாலாம் ஒரு நிமிஷம் அந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசு இல்லை. ஆனா வேற வழியே இல்லை. அங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டோம், முன்பணம் வாங்கியிருக்கோம். போகாம என்ன பண்றது? வேற பேத்துக்கு யாரை மாத்தி விடுறது? அந்த நிகழ்ச்சி அவங்க எப்படி பண்ணுவாங்க? அவ்வளோ பெரிய, ஏன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடினே ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணிருக்கலாம். அன்னைக்குங்க நடந்தது. வேற வழியே இல்லாம அந்த அழுகையோடவும் கஷ்டத்தோடவும் கூட பாடுற பையனோட பக்கத்து வீட்டு பையன், அவன் எனக்கு மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் மூஞ்சியை பார்க்கவே முடியல. ஆனா மேடையில ஏறினதுக்கு அப்புறம் மைக்கு என்னால முடியல, அழுக வருது, என்ன பண்ணட்டும்? அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போய் அவன் கூடவே இருந்து காலையில விட்டுட்டு அடுத்த நாள் காலையில எங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சி. நைட்டு ஃபுல்லா நான் தூங்கல, திருப்பி அடுத்த நாள் காலையில. ஸோ தொடர்ச்சியான ஒரு பக்கம் இதன் மூலமா எங்களுக்கு வருமானம் அப்படிங்கறத தாண்டி, நீங்க எந்த வேலையை வேணாலும் மற்ற வேலைகள்ல ஒப்பிட்டு நான் பார்த்த விஷயம், எந்த வேலையை வேணாலும் எப்படி வேணாலும் செஞ்சிடலாம். ஆனா இந்த வேலையில அழுதுகிட்டே கூட கூலி வேலையா இருந்தா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், யாரும் கண்டுக்க போறது இல்லை. ஆனா இந்த வேலையில எல்லாரும் எங்களை பார்ப்பாங்க. நீங்க சிரிச்சு தாண்டா பண்ணணும்னா நான் சிரிச்சுதான், ஆனா உள்ளுக்குள்ள 1000 சோகங்கள் இருக்கும். அதையும் தாண்டி பயணிக்கக்கூடிய இந்த பயணத்துல இன்னைக்கு காலையில கொஞ்சம் தாமதமா நாங்க வந்துட்டோம். ஸோ அதுக்காக இந்த அவையில விழா குழுவினர்கள் முன்பாக நாங்க மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு எங்களது அந்த வழியோடு இந்த மழை இல்லாதப்ப தண்ணி இல்லாதப்ப தண்ணியை ஸ்டோர் பண்றதுக்கு நாங்க ஒரு பாடலை எழுதி எங்க பகுதிகளில் நாங்க நிறைய மேடைகள்ல பாடுனது உண்டு. இப்போ வரையும் எவ்வளவு பெரிய கச்சேரியா இருந்தாலும் ஒரு 2 லைனாவது அதை பாடி அந்த மக்கள்கிட்ட அந்த தண்ணியோட முக்கியத்துவத்தை நாங்க சொல்லுவோம். ஏன்னா இப்ப இன்னைக்கு நெல் பயிர் நடுறவங்க இந்த கோடையில கூட நட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த கோடைக்கு தண்ணி எங்க இருந்து எடுத்து ஊத்துறீங்க? 400-500 அடியில இருந்து போர்ல இருந்து எடுக்கிறோம். எடுத்து ஊத்துன 2 நாள்ல என்ன ஆகுது? ஸ்டோர் ஆகி நிக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் ஆவி ஆயிடுது. அப்ப உள்ள இருக்க தண்ணியெல்லாம் இப்படி எடுத்து ஊத்தி கொஞ்சோண்டு விளைய வைக்கிறதுக்காக தண்ணியை வேஸ்ட் பண்ணா எப்படி திருப்பி அந்த தண்ணியை நம்ம அங்க கொண்டு போய் சேர்க்க போறோம்? ஏன் அந்த விவசாயம் பண்ணி தான் இன்னைக்கு நெல் விவசாயம் பண்ணி அதுல இருந்து அறுவடை பண்றது தான் நான் சமைச்சு சாப்பிடணும்னு எது நமக்கு அவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல் இருக்கா? இல்லை. ஸோ அந்த நெல் போடுற அந்த வயல்ல இந்த தண்ணியை விட குறைவான தண்ணியை பயன்படுத்தி சோளமோ கம்போ கேழ்வரகோ விளைய வைக்கலாமே. நீங்க நெல்லோட விலையையும் தானியங்களோட அந்த மாதிரி சிறுதானியங்களோட விலையும் ஒப்பிட்டு பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இதுல லாபத்திலையும் ஒன்றும் அப்படி எனக்கு ஒன்றும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா செய்யறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுறாங்க இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள். ஸோ இதெல்லாம் மாறணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த பாடலை உங்கள் முன்பாக என்ன செய்ய போறோம், நாம எது செய்ய போறோம், கையில காசு இருக்கு, கட்டி வச்ச வீடும் இருக்கு, காரம் கூட முன்னாடி நிக்குது மகனே, நம்ம களனி வயல் எங்கே போச்சு மகனே, காரும் கூட முன்னாடி நிக்குது மகனே, நம்ம களனி வயல் எங்கே போச்சு மகனே. என்ன செய்ய போறோம், அவன் எது செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், அவன் எது செய்ய போறோம், கையில காசு இருக்கு, கட்டி வச்ச வீடும் இருக்கு, கையில காசு இருக்கு, கட்டி வச்ச வீடும் இருக்கு, காரு கூட முன்னாடி நிக்குது மகனே, நம்ம களனி வயல் எங்கே போச்சு மகனே, நம்ம களனி வயல் எங்கே போச்சு மகனே. ஆத்துல நீருமில்ல, குளத்துல சேருமில்ல, ஆழ்துளை கிணறு எல்லாம் வற்றி போனது. ஆடு மாடு கோழி கூட பிச்சை கேக்குது தண்ணிக்கு, ஆடு மாடு கோழி கூட பிச்சை கேக்குது. ஆத்துல நீருமில்ல, குளத்துல சேருமில்ல, ஆழ்துளை கிணறு கூட வற்றி போனது. ஆடு மாடு கோழி கூட பிச்சை கேக்குது தண்ணிக்கு, ஆடு மாடு கோழி கூட பிச்சை கேக்குது. என்ன செய்ய போறோம், நாம எது செய்ய போறோம், என்ன செய்ய போறோம்.
காயுது தண்ணிக்கு 12 மாசமும் இங்கே வெயில் காயுது ஆடியில காத்தடிக்கும் ஐப்பசியில் மழை பெய்யும் கார்த்திகையில் பனி வீசும் காலம் போனது 12 மாசம் இங்கே வெயில் காயுது 12 மாசம் இங்கே வெயில் காயுது என்ன செய்ய போறோம் நாம எது செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் பட்டு போன மரம் இருக்கு பாறை போல நிலம் இருக்கு பச்சையிலை மரங்கள் எல்லாம் இங்கே போனது சிட்டெரும்பும் சிட்டுக்குருவியும் காணலானது இங்கே சிட்டெரும்பும் சிட்டுக்குருவியும் காணலானது பட்டு போல மரம் இருக்கு பாறை போல நிலம் இருக்கு பச்சை இலை மரங்கள் எல்லாம் எங்கே போனது சிட்டெரும்பும் சிட்டுக்குருவியும் காணலானது இங்கே சிட்டெரும்பும் சிட்டுக்குருவியும் காணலானது என்ன செய்ய போறோம் நாம எது செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் நாம எது செய்ய போறோம் கையில காசு இருக்கு கட்டி வச்ச வீடு இருக்கு தாரும் கூட முன்னாடி நிக்குது மகனே நம்ம கரணி வயல் இங்கே போச்சு மகனே நம்ம கரணி வயல் இங்கே போச்சு மகனே நம்ம கரணி வயல் இங்கே போச்சு காலத்துக்கும் இப்படி விவசாயிகளுக்கு வழி தான் இருக்கணுமா இந்த வழியோட தான் விவசாயிகள் பயணிக்கணுமா இதை மாற்றணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் எங்களுடைய பயணம் வேற எந்த துறையிலுமே இல்லாம நாங்க முழுமையா எங்களுடைய பயணத்தை விவசாயத்துறை சார்ந்து விவசாயம் சார்ந்த தகவல்களை எங்களால எவ்வளவு ஸ்டோர் பண்ணிக்க முடியுமோ அதை நாங்க எங்கெல்லாம் பயிற்சி நடக்குதோ எடுத்துட்டு அதை நாங்க எங்களுடைய நிலங்களே பயிற்சியும் பண்றோம். ஸோ தொடர்ச்சியா அதுல கிடைக்கிற வருமானத்தை எங்களுடைய வாழ்வியலுக்கு பயன்படுத்துறோம். இந்த நாங்க என்ன பயிற்சி எடுக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கலையை பயன்படுத்துறோம். இந்த கலை மூலமாவும் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நிச்சயமாக நம்மளால வாழ முடியுங்கிறதுக்கு நாங்கெல்லாம் உங்கள் முன்பாக சாட்சியாக நின்று ஆரம்ப காலங்களில் இந்த விவசாயத்துல மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய விவசாயிகள் தன்னுடைய வலியையும் தன்னுடைய சோகத்தையும் மறைப்பதற்கு ஒரு கலையையும் உருவாக்கினார்கள். அப்படியான ஒரு கலையை உங்கள் முன்பாக வழங்குவதற்கு இது எங்களது கலைக்குழுவின் மூலமாக ಯಮ್ಮ ತನ್ನೇ ನನನಾದೀನೋ தன்னே நனநாதீனம் ತನ್ನೇ ನನನಾದೀನೋ தன்னே நனநாதீனம் தன்னே ನನನಾದೀனம் தன்னே ನನನಾದೀனம் தன்னே ನನನಾದீனம் தன்னானே தன்னே நனநாதீனம் தன்னே நனநாதீனம் தன்னே நனநாதீனம் தன்னானே தாயாரகப்பன சந்தோஷமாகவே தாயாரகப்பன சந்தோஷமாகவே தாயாரகப்பன சந்தோஷமாகவே மண்டியிட்டு நாங்கள் சாணம் செய்தோம். தாயார் தகப்பன சந்தோஷமாகவே மண்டியிட்டு நாங்கள் சாணம் செய்தோம். ஊர் கூடி நிற்கின்ற உழைப்போர்கள் எல்லாமே ஊர் கூடி நிற்கின்ற உழைப்போர்கள் எல்லாமே உயர்ந்திடவே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஊர் கூடி நிற்கின்ற உழைப்போர்கள் எல்லாமே உயர்ந்திடவே நாங்கள் வாழ்த்துகிறோம்.
இங்கு பெரியோர்கள் எல்லாமே மண்டியிட்டு நாங்கள் வணங்குகிறோம். எம்மதனை நானே நானே நன்னா எமதன நானே நானே நன்னா எம்மதனை நானே நானே நன்னா எமதன நானே நானே நன்னா யமனானே நானே நன்னா யமதானே நானே நன்னா யமனானே நானே நன்னா யமதானே நானே நன்னா நம்ம காடு வெட்டி களையோதிக்கு இங்கே காடு வெட்டி களையோதிக்கு நம்ம காடு வெட்டி களையோதிக்கு இங்கே காடு வெட்டி களையோதிக்கு நம்ம காசு பணம் உண்டு பண்ணி இங்கே காசு பணம் உண்டு பண்ணி அங்கே காசு பணம் உண்டு பண்ணி அங்கே காசு பணம் உண்டு பண்ணி நம்ம முள்ளு வெட்டி கல்பரக்கி அங்கே முள்ளு வெட்டி கல்பறக்கி அடி முள்ளு வெட்டி கல்பரக்கி அங்கே முள்ளு வெட்டி கல்பறக்கி நம்ம முதல் வணக்கம் உண்டு பண்ணி எம்மா முதல் வணக்கம் உண்டு பண்ணி அடி வந்தமடா என் மகனே வேண்டாமடா